இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிக்கல இசக்கி இவளும் இப்படித்தான் பேசினா. இப்ப பாக்கிய சொன்ன மாரி உன் அண்ணன் பேச்ச மீறி இவ வரல. அங்க வந்துட்டு இவ இப்ப சொகுசா வாழலையா? நல்ல ஏசி ரூமு, கரியும் சோறுமா தின்னு அங்க வாழ்க்கை அனுபவிச்சுட்டுல. இந்த வெறும்பய வீட்டுல என்ன இருக்குன்னு நீ அங்க வர மாட்டேங்க. என்ன மாமனார வரலாறெல்லாம் உன் வசதிக்கு ஏத்த மாதிரி மறந்துட்டு பேசுத, மாத்தி பேசுத. நான் வெறும்பயன்டா, என் அப்பா மட்டும் ஆறு பரம்பரை பணக்காரரா. இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் பணக்காரனா இருக்கணுமா? அது ஒண்ணுதான் குறைச்சது. நீ வெறும் பையனா? உன் அப்ப கேடு கட்ட வெட்டி பைய. சரி மாமனார, அவர் தான் கேடு கட்ட வெட்டி பயலாச்ச. அப்படி கேடு கட்ட அவர் வீட்டுக்கு உன் தங்கச்சி எனக்கே கட்டி கொடுன்னு தவம் இருந்து பொண்ணு கேட்டது ஆறு? நீயும் அப்பனும் தானே? நல்ல கேள்ல. கட்டணா உங்க பொண்ணை தான் கட்டுவேன், கட்டண சேலியோட அனுப்பி வைங்க, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிடுவேன் கலங்கனியாம அந்த டிராமா போட்டதுல நீ தானே? அன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து கெஞ்சினது நீ தானே? இதெல்லாம் பண்ணிட்டு நீயே இப்படி பேசலாமா மாமனார? அப்படி கேளுடா என் அண்ணன் மகனே. மாமனார, நான் வெறும் பயந்தான், ஆனா எனக்கு பேசவும் தெரியும், அருவாள் எடுத்து வீசவும் தெரியும். அவன் தாலி கட்டின விதத்துக்கு அன்னைக்கே 2 தலை வெட்டி உருண்டு இருக்கணும். தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படும் தான் வாயை மூடிட்டு இருக்கேன். இத பாருங்க, திரும்பவும் சொல்லுதேன், இது வீரா சம்பந்தப்பட்ட விஷயம். அவ தான் முடிவெடுக்கணும். அவளுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போங்க, அவ வரலன்னு சொன்னா வாயை மூட்டு கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. இவளால அங்க வர முடியாதுன்னா அந்த தாலியை கலட்டி வீச சொல்லல. என்னங்க பேசுறீங்க?